ஒரு குட்டி பையன் லேடீஸ் ரெஸ்ட் ரூம்ல அவங்க டீச்சரோட ஹேண்ட்பேக்லேருந்து அவனோட புக்கை எடுக்க ட்ரை பண்ணுறான். அப்போ ஆக்சிடெண்ட்டாக அவனுக்கு தெரியக்கூடாத விஷயம் ஒன்று தெரிஞ்சிருது. உடனே அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து அந்த டீச்சர் வரத்துக்கு முன்னாடியே கிளாஸ் ரூமில் உட்காந்துடுறான். ஆனாலும் அந்த டீச்சருக்கு ஏதோ ஒரு டவுட்டு இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்க கிளாஸ் எடுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் எடுத்து எல்லா பசங்களுக்கும் ஒன்று ஒன்றா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த சாக்லேட்ஸை அங்கே இருக்க எல்லா பசங்களுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் இந்த குட்டி பையன் மட்டும் சாப்பிடல. ஏன்னா இவனுக்கு டவுட் வந்துருச்சு இல்லையா? அந்த சாக்லேட்ட சாப்பிட்டா ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல எழுதி அத சாப்பிடாதீங்க அப்படின்ற மாரி தூக்கி போடுறான். அத இந்த டீச்சர் நோட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இந்த பையன் பின்னாடி வந்து எனக்கு பிடிக்காத மாரி ஏதாவது பண்ணனா, அப்புறம் நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ற மாரி மிரட்டிடுறாங்க. கரெக்ட்டா அந்த டைம் பார்த்து கிளாஸ் பெல் அடிச்சிடுது. அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் வெளிய வந்த நம்ம பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த டீச்சர் மேல டவுட் இருக்கு. அந்த சாக்லேட்ட வச்சு நம்மள ஏதோ பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற மாரியும் சொல்றான். ஸோ, அந்த பசங்க அந்த சாக்லேட்ட சாப்பிடல. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, அந்த சாக்லேட் சாப்பிட்ட எல்லா பசங்களும் ஒரு மாரி மயக்க நிலையில கிடக்குறாங்க. இந்த 3 பேர் மட்டும் தான் நார்மலாவே இருக்காங்க. இத புரிஞ்சுக்கிட்ட அந்த டீச்சர் மறுபடியுமே சாக்லேட் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. ஆனா, பசங்க உஷாரா எங்களுக்கு இத சாப்பிட்டா அலர்ஜி ஆயிடும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் இந்த 3 பசங்களும் இவங்கள பத்தின உண்மைய கண்டுபிடிக்கணும்னு அந்த டீச்சரோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அப்பதான் தெரியுது இவங்க ஒரு மான்ஸ்டர்ன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.